கலங்கள் தன்மை மானி இந்த படத்தில் காட்டி இருக்குது. இது எங்களோட பாடசாலை ஆய்வுக்கூடங்களில் இல்லை. அது இரண்டாவது புகையுருமான பகுப்பாய்வு இந்த படத்தில் காட்டியிருக்குது. இந்த புகையுருமான பகுப்பாய்வு அதுக்கு பயன்படுற உபகரணமும். மூன்றாவதாக நாங்கள் பயன்படுத்த போகிறது கலங்கள் தன்மை குழாய் டேபிலிட்டி டியூப். இது எங்களோட சாதாரணமாக எங்களோட ஆய்வுக்கூடங்களில் கிடைக்கக்கூடியது. இதை வச்சு நாங்கள் இலகுவாக குறிப்பிட்ட நீரின் கலங்கள் தன்மையை அறிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நாங்கள் நீரின் கலங்கள் தன்மையை சோதிக்கிற பரிசோதனையை பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான உபகரணங்கள் கலங்கள் தன்மை குழாயும் செச்சி தட்டும். இந்த செச்சி தட்டு நீங்கள் பாருங்க ஒரு நூலில் கட்டி இருக்குது. உண்மையாகவே இந்த பெரிய செச்சி தட்டை தான் நாங்கள் நீர்முதல்களில் கலங்கள் தன்மையை பாவிக்கிறதுக்கு இந்த பெரிய செச்சி தட்டை தான் பயன்படுத்துவோம். வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் மாறி மாறி எண்ணெய் பூச்சிடப்பட்டிருக்குது. இங்கே நாங்கள் பரிசோதனைக்காண்டி இந்த சிறிய அளவிலான செச்சி தட்டை பயன்படுத்த போகிறோம். டேபிலிட்டி டியூப் அதாவது கலங்கள் தன்மை குழாயில் இருக்கிற நீரின் கலங்கள் தன்மையை பரிசோதிக்க போகிறோம். மிக மெதுவாக நாங்கள் இந்த செச்சி தட்டை இந்த குழாய்க்குள்ள நூலால் கீழே இறக்கி கொண்டு போகிறோம். ஒரு கட்டத்தில் எங்களுக்கு இந்த செச்சி தட்டு எங்களோட பார்வை புலத்தை விட்டு மறையுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எங்களோட பார்வை புலத்தில் இருந்து இதை மறைஞ்சு கொண்டு போகிறத பார்ப்பீங்கள். மறைய தொடங்குற அந்த நேரத்தில் எங்களோட வாசிப்பு எடுப்போம். மறைய தொடங்குது. இந்த நேரத்தில் எங்களோட வாசிப்பு எடுப்போம். அதற்கு பிறகு முழுமையாக மறைந்தா பிறகு 25 இது எங்களோட வாசிப்பு. அதற்கு பிறகு இப்போ முழுமையாக மறைஞ்சிட்டது. முழுமையாக மறைந்தா பிறகு எங்களுக்கு எங்களோட பார்வை புலத்துக்கு மெதுவாக தென்படுற ஆழத்தை மீண்டும் எடுப்போம். இப்போ பாருங்க அந்த செச்சி தட்டு மிக மெதுவாக உயர்த்தப்படுது. ஒரு நிலையில எங்களோட பார்வை புலத்துக்கு அது தெரிய தொடங்குது. அந்த ஆழத்தையும் நாங்கள் எடுக்க போகிறோம். அதுவும் 25 சென்டிமீட்டராக அமையுது. கலங்கள் தன்மைக்குரிய கல்குலேஷனை பார்ப்போம். கலங்கள் தன்மைக்குரிய கல்குலேஷனில் நாங்கள் L1 + L2/2 என்று போட போகிறோம். அதாவது எங்களோட கலங்கள் தன்மைக்குரிய கல்குலேஷனுக்கு எங்களுக்கு அந்த கலங்கள் தன்மையில் மறைந்து கொண்டு போகிற ஆழம் 25 சென்டிமீட்டராகவும் பிறகு முற்றாக அமிழ்ந்த பிறகு அந்த செச்சிடிஸ் தெரிகிற ஆழம் 25 சென்டிமீட்டராகவும் இருந்தது. அப்போ எங்களுக்கு அது 25 சென்டிமீட்டராகவே கருதப்படுகிறது. அதுண்ட கலங்கள் தன்மைக்குரிய ஆழம். இப்படி நாங்கள் 3 தடவை செய்து அதுக்குரிய சமரியை